1966ஆம் ஆண்டு விதை சட்டத்தை மத்திய அரசு ரத்து பண்ணிட்டு 2025 விதை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருது. இந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, அரசினுடைய விதை பங்களிப்பு 100 கிலோ தேவைன்னா 16 கிலோ மட்டும்தான் அரசால உற்பத்தி செய்து கொடுக்கப்படுகிறது. மாறா இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் உழவர்களுடைய பங்களிப்போடு தான் மற்ற தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஆனா உலக கார்பரேட்டுகள் இந்தியாவுக்கு உள்ள வந்து இந்த விதையை அவங்களுடைய கையில எடுத்துக்கணுங்கிற ஒரு பெருந்திட்டத்தோடு இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துல விதையில குற்றம் செஞ்சா வருஷம் 10 லட்சமும், 2வது தடவை செஞ்சா 20 லட்சமும், அதே குற்றத்தை 3வது தடவை செஞ்சா 30 லட்சம் என்கிற அபராதம் பெருந்தொகையா அறிவிக்கப்படுது. 2வது, இந்த விதையினுடைய சட்டத்தின்படி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் இங்கே உற்பத்தி செய்வதற்கும் வழிவகை காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விதையினால பாதிப்பு ஏற்பட்டா அதை தடுப்பதற்கு கார்பரேட் கம்பெனியுடைய உரிமையாளர்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க மாட்டார்கள். அதுல பணிபுரியிற யார் யார் இருக்காங்களோ பொறுப்பாளர்கள் அவங்க தான் தண்டிக்கப்படுவார்கள்னு இந்த சட்டம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மரபணு மாற்றுப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் நாத்தையோ இல்ல பெண் நாத்தையோ மாற்றி புதிதாக ஒண்ணு உருவாக்கப்பட்டா அந்த பதியக்கூடிய குழு அப்படிங்கிறது இந்திய அரசால் நியமிக்கப்படிய அந்த குழு அதை ஏற்றுக்கொண்டால் அனுமதிக்கலாம்னு சொல்லுது. அப்ப ஏற்றுக்கொண்டால் தான் யாரு, அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கு என்ன விலை அப்படிங்கிறது இங்க தெளிவுபடுத்தப்படலை. அதை தாண்டி இந்த விதையால ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டமோ பாதிப்போ இல்ல பொதுமக்களுக்கான நுகர்வோருக்கான பாதிப்பை தடுக்கிற வகையில் இந்த சட்டத்துல அந்த உற்பத்தியாளரை எந்த வகையிலையும் உட்படுத்துற வகை இந்த சட்டம் இயற்றப்படலை அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையா. இன்னைக்கு உற்பத்தி ஆணையர், வேளாண் இயக்குனர், வேளாண் துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த மனுவை கொடுத்திருக்கோம். இந்த மனுவின் அடிப்படையில இந்திய நாட்டினுடைய விதை உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்க விவசாயிகளுடைய கருத்து. விவசாயிகள் காக்கப்படும் சொன்னா தமிழக அரசு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு வச்சிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.